சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் டேரில் மிச்சல் 5 கேட்ச் பிடித்து போட்டியை மாற்றினார். இதை அடுத்து அவர் பந்தை காந்தம் வைத்து இழுத்து கேட்ச் பிடித்தார் என முன்னாள் வீரர்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர். என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். நேற்று நடந்த இரண்டாவது ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதிய போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தது. சிஎஸ்கே அணியின் துவக்க வீரர் ரரானே 9 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமுழந்த போதும் அடுத்து வந்த டேரில் மிச்சல் 32 பந்துகளில் 52 ரன்கள் குவித்தார். ருதுராஜ் 54 பந்துகளில் 98 ரன்களும் சிவம் துபே 20 பந்துகளில் 39 ரன்களும் குவித்தனர். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு 213 ரன்கள் வெற்றிலக்கு நிர்ணயம் செய்தது சிஎஸ்கே அணி. அடுத்து சன்ரைசர்ஸ் அணி சேசிங் செய்தபோது இரண்டாவது ஓவரில் டிராவிஸ் மெட் கொடுத்த கேட்சை பிடித்தார் டேரில் மிச்சல். அதைத் தொடர்ந்து அபிஷேக் சர்மா, கிலாசன், ஷாபாஸ் அர்மத் மற்றும் பாட் கம்மின்ஸ் கொடுத்த கேட்ச்களை பிடித்தார் டேரில் மிச்சல். பவுண்டரி எல்லையில் பீல்டின் நின்றிருந்த டேரில் மிச்சலை தேடி பந்து வந்ததை அடுத்து பலரும் அவரை பால் மேக்னட் என அழைக்கத் துவங்கினர். ஐபிஎல் வரலாற்றில் இதற்கு முன் 2021ஆம் ஆண்டு ஒரு முறை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் முகமது நபி 5 கேட்ச்களை பிடித்து இருந்தார். தற்போது டேரில் மிச்சல் 5 கேட்ச்களை பிடித்து அந்த சாதனையை சமன் செய்து இருக்கிறார். இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் துஷார் தேஷ்பாண்டே 4 விக்கெட்களை அள்ளினார். முஸ்தாபிசூர் ரஹ்மான் மற்றும் மதீஷா பதிரானா தலா 2 விக்கெட்களை எடுத்தனர். சன்ரைசர்ஸ் அணி 134 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியின் மூலம் 6வது இடத்தில் இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.